வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு பெயிண்டிங், அதாவது பெருசாக ஸ்கில் எதுவும் தேவைப்படாது. மினிமம் மெட்டீரியல் வச்சு ஒரு ஃப்ரேம்ஸ் பெயிண்டிங். ஃப்ரேம்ஸ் பெயிண்டிங் சொல்கிறப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன ஃப்ரேம்ஸை கம்பைன் பண்ணி ஒரே ஒரு சப்ஜெக்ட் மேட்டரவோ அல்லது ஒரு தீம் பேஸ்டு சப்ஜெக்ட் மேட்டரோ அதில் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் பெயிண்டிங்கை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இந்த பெயிண்டிங் பண்ணுறப்போ பார்த்தா அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ண வேண்டியது, ஏன்னா கலர்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை ஆக வேண்டியது இருக்கும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் அவ்வளோதான் மொத்த டைம் டியூரேஷன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு மேலே இதில் பண்ணுறதுக்கு டீட்டெயிலும் இருக்காது, ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் தான். ஸோ இந்த பெயிண்டிங் எனக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் 3 ஃப்ரேம்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் ஒரு A3 சைஸ் பேப்பரை 3ஆக டிவைட் பண்ணி மாஸ்கிங் டேப் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பெயிண்டிங்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற கலர் மெட்டீரியல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரில்னு சொல்லுவோம். ஃபெவிக்ரில் இது ஒரு அக்ரிலிக் பேஸ்டு பெயிண்டிங். மோஸ்ட்லி ஃபேப்ரிக், காட்டன், அப்படி இல்லைன்னா இதை மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது பிளாஸ்டிக்கில் பண்ண முடியும், மெட்டலில் பண்ண முடியும். இதை வச்சு நல்ல ஒரு அட்வான்ஸ்டு மெட்டீரியல் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 120 இந்த மாதிரி இருக்கும். 12 கலர்ஸ் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க பேப்பர் வந்து ஒரு ஹேண்ட்மேட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்ட்மேட்னு சொல்றப்போ நம்ம ஜிஎஸ்எம்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்எம்னா கிராம்ஸ் பெர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அதோட திக்னஸை பொறுத்து மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு பேப்பரே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ஒரு டிராயிங் நோட்டோ எதிரோ அதில் மினிமம் ஒரு 140 ஜிஎஸ்எம், அதாவது 150 ஜிஎஸ்எம்ல இருந்ததுன்னா பெட்டர். 150க்கு மேலே எவ்வளோ இருந்ததுனாலுமே சூப்பர். ஏன்னா பெயிண்டிங் பண்ணுறப்போ ஈஸியாக டக்குன்னு வெட் ஆகாது, எந்த ஒரு டேமேஜ் ஆகாது பேப்பர். ஸோ அந்த மாதிரியான குவான்டிட்டியில், அதாவது 150 ஜிஎஸ்எம்க்கு மேலே இருக்கிற பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி நான் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கலர் தீம் இதில் நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. ஆரஞ்ச் அண்ட் எல்லோவில் ஒயிட் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். அது எதுக்காகனா கிராஜுவலாக அந்த கலர் வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு அப்ளை பண்ணியிருப்பேன், அடுத்து எல்லோ, அடுத்து ஒயிட். இந்த கலர் அப்ளை பண்ணுற போகிறப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா 5 to 10 செகண்ட்ஸ் தாங்க. அந்த 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ள கலர் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கலர் பிளெண்ட் பண்ணணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு வச்சுருப்பேன், அடுத்து எல்லோ, அடுத்து உடனே இமீடியட்டாக ஒயிட் வச்சுட்டு ஃபுல்லாக ரொம்ப குயிக்காக நான் வாஷ் பண்ணியிருப்பேன். ஸோ இது மொத்த ப்ராசஸ்க்குமே எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 மினிட்ஸ் தான் தேவைப்படுச்சு. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த பேக்ரவுண்டை செட் பண்ணியாச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஃப்ரேம்க்கு நான் என்ன கலர் தீம் யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் கூல் கலர்ஸ்ன்ற வரப்போ க்ரீன் ஆர் ப்ளூ. நான் ஸோ க்ரீன் சூஸ் பண்ணேன். க்ரீன்லேயே நம்மளோட ஃபெவிக்ரில் கலரில் வந்துட்டு 2 க்ரீன் இருக்கும். ஒன்று லைட் க்ரீன், ஒன்று டார்க் க்ரீன் மாதிரி இருக்கும். அந்த டார்க் க்ரீன் தான் நான் இதில் மெயினாக யூஸ் பண்ணது. டார்க் க்ரீன்லையுமே வந்து எக்ஸ்ட்ரீம் டார்க் கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா பிளாக் எடுத்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக், அதுக்கடுத்து கிரீன். அந்த பிளாக்கும் கிரீன் ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகிறப்ப ரொம்ப டார்க் கிரீனா தெரியும். அதுக்கடுத்து நார்மல் கிரீன், அதுக்கடுத்து எல்லோக்கு அப்புறம் ஒயிட். ஸோ இந்த தீம்ல செகண்ட் ஃப்ரேமை நான் செட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு வார்ம் கலர் தீம், அதாவது ரெட் எல்லோ அந்த காம்பினேஷன்ல ஒரு தீம் எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு இதுலேயுமே டார்க் டோன் இல்லாதனால என்ன பண்ணுறேன்னா ப்ளூ கலர் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து ப்ளூ கூட ரெண்டு மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் வயலட்டிஷ் டோன் கிடைக்குது. ஸோ வயலட்டு, ரெட்டு, தென் எல்லோ, ஃபைனலாக ஒயிட்டு. இதை வச்சு இந்த ஃப்ரேமையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம பண்ணியிருக்கிற ஃப்ரேமோட லென்த் வித்தை பொறுத்து அதில் மினிமம் 1 அல்லது மேக்ஸிமம் ஒரு 3 ஃப்ளார்ஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் விசிபிள் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு தூரமாக ஒரு வால்லே பேஸ் பண்ணியிருந்தா கூட 3க்கு மேலே இருந்ததுன்னா சப்ஜெக்ட் மேட்டரோட சைஸ் ரொம்ப சின்னதாயிரும், ஒரு அட்டென்ஷன் கிடைக்காது. ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு 3 ட்ரை பண்ணிக்கிறேன். அந்த 3 எப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும், அதோட வைன்ஸ் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே டைரக்ட் பிளாக் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பிளாக், க்ரீனு அந்த மாதிரி. ஏன்னா டைரக்ட் பிளாக் வந்துட்டு ரொம்ப ஒரு நம்மளோட பிக்சரே குவாலிட்டியே வந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டும். ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றனால க்ரீன் மிக்ஸ் பண்ணி அந்த வைன் லைன்ஸை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த லைன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதில் பெட்டல்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு இடையிலையும் சின்ன சின்ன கேப், அதாவது கொஞ்சம் டார்க்னஸ் தெரியும். ஏன்னா பெட்டல்ஸ் முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா தின்னா தான் முடியும், தின்னா இருந்து பெருசாக விரிஞ்சு வரும். ஸோ அந்த தின்னா போகிற எல்லா இடத்துலையுமே பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க் கலர் வேணும். அதனால என்ன பண்ணுறோம்னா அந்த பெட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 or 5 டார்க் போர்ஷனில் நம்ம லைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம
ஒரு ஒரு வார்ம் கலர் தீம்லேயே, அதாவது ரெட், ஆரஞ்சு, எல்லோ அந்த தீம்லேயே வந்துட்டு ஒரு சென்டர் பார்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக் வச்சிருக்கோம். பிளாக்குக்கு அப்புறம் ரெட்டுக்கு அப்புறம் ஆரஞ்சு, ஆரஞ்சுக்கு அப்புறம் எல்லோ, எல்லோ போதும். அதுக்கு மேலே ஒயிட் தேவைப்படாது. ஏன்னா ஒயிட்ல தான் நம்ம ஃப்ளாரே பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல நம்ம ஃப்ளவர் மேக் பண்ண போறோம். இந்த பெட்டல்ஸ் டிரா பண்றப்போ ஒயிட் கலர் தான். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டல் மட்டும் பெருசா இருக்கணும். அது எப்படின்னா நம்ம கிட்ட க்ளோஸா இருக்கணும். இப்ப நார்மலாவே ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறப்போ நமக்கு பக்கத்துல எந்த பார்ட் இருக்கோ அந்த பார்ட் தான் பெருசா இருக்கும். தூரமா போக போக சேம் அதே சைஸ் வந்து சின்னதாகிட்டே போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் ஒரே ஒரு பெட்டல் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறத பெருசாகவும், அடுத்தடுத்து போற பெட்டல்ஸ் எல்லாத்துலயும் சைஸ் சின்னதாகவும் வரைகிறோம். அதுக்கடையில இந்த பெட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ப்ளூ கலர் ஆட் பண்ணிருப்பேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, டைரக்ட் பிளாக்கோ டைரக்ட் ஒயிட்டோ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிக்சரோட குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஒரு நேச்சுரல் ஃபீல் கிடைக்காது. ஸோ அதனால இந்த ஒயிட்ல என்ன பண்றோம் அப்படின்னா லைட்டா ஒரு ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே பார்த்தா தெரியும், கொஞ்சம் ஒரு பெட்டர் ஃபீல் கிடைக்கும் டைரக்ட் ஒயிட் இருக்கிறத விட. ஸோ இதே விஷயம் தான் மற்ற ரெண்டு ஃப்ரேம்ஸ்க்கும் சேம் அதே தான். ஒன்று பெருசா அதை சுற்றி சின்னதா இருக்கிற மாதிரி பெட்டல்ஸும் இடையில ப்ளூ கலர், இதை மட்டும் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக முடிச்சிடலாம். பொதுவாகவே நான் எந்த ஒர்க் பண்ணாலுமே அதில் இப்போ என் பையன் கூட இருக்கான்னா அவனையுமே இன்க்ளூட் பண்ணி தான் நான் பண்ணுவேன். கொலாபரேட் பண்ணணும்னு தான் ஆசை. பட் எல்லா விஷயமும் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால சின்ன சின்ன பார்ட் அவனுக்குன்னு நான் அதில் கொடுப்பேன். ஸோ இப்போ ஆர்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து அந்த மாஸ்கிங் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டை வந்து அவன்கிட்ட கொடுத்துடலாம். இது ட்ரை ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக போதும். 10 மினிட்ஸ்ல ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். நீ கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் நீங்கள் மாஸ்கிங் டேப்பில் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வாலில் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ மாஸ்கிங் டேப் பிடிக்கிறதுக்கு என் பையன்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். சின்ன பையன், அவன் ஒன்று 4 வயசு தான் ஆகுது. கண்டிப்பாக குழந்தைங்க இந்த விஷயம்லாம் பண்ணுறப்போ மிஸ்டேக் வருதுன்னா வரும். இதுலேயே வந்துச்சு. என்ன கேட்டால் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிறது பெட்டர். அதாவது நம்ம எதுவுமே கொடுக்காம அவங்களுக்கு ட்ரை பண்ண மிஸ்டேக் ஆயிரும் அப்படி சொல்லி அவாய்ட் பண்ணாமல் மிஸ்டேக் ஆகட்டும், மிஸ்டேக் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தான் பெட்டர். நான் பண்ணுறப்பயுமே மிஸ்டேக் வந்துச்சு. அவன் எடுக்கிறப்பே தப்பாக தான் எடுத்திருந்தான். அப்புறம் நான் சொன்னேன் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ், ஓகே நீ இதை ஸ்டாப் பண்ணிட்டு பேக் சைட்ல இருந்து இடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி லைட்டாக கையை பிடிச்சி இப்படி சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் மற்ற பாட்டு எல்லாமே க்ளீனாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் வால்ல இமீடியட்டாக பேஸ்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அப்பப்போ பண்ணுற ஒர்க்கை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறப்போ உங்களுக்கும் மோட்டிவேஷன் இருக்கும், உங்களை பார்த்து பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வேற ஏதாவது உங்களுக்கு கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடான வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.